ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாதத்தினுடைய இறுதி நாளில் நாம் இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம், திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம், பல்வேறு அன்பு செயல்களை செய்திருக்கிறோம். இந்த வலையொலி வாயிலாக இந்த மாதத்தில் புனிதர்களும் இறையியலாளர்களும் இந்த உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பதை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். கத்தோலிக்க திருச்சபையில் இந்த உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய இறை வார்த்தையும் உத்தரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திருச்சபையினுடைய அறுபடா பாரம்பரியமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவ்வளவு நாட்கள் நாம் பார்த்த புனிதர்களும் இறையியலாளர்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருச்சபையில் உலக உயிர்கள் அனைத்திற்கும் தாய் என்று அன்னை மரியாவை நாம் போற்றுகிறோம். இந்த உலக உயிர்கள் அனைத்திற்கும் அவர் தாய் என்றால் உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்களுக்கும் அவர்தானே தாய். எனவே நமக்காக பரிந்து பேசுகிற அந்த தாய் அந்த ஆன்மாக்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். வல்லமை மிக்க பரிந்துரையாளராக திருச்சபையில் போற்றப்படுகிற அன்னை மரியா தன்னுடைய திருமகனின் வலக்கரத்தை பற்றி பிடித்து உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளின் ஆன்மாக்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். இதை பற்றி கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலை சிறந்த இறையாளர்களுள் ஒருவராக இருக்கின்ற புனித தாமஸ் அக்வினாஸ் இப்படி சொல்லுவார்: ஆண்டவரின் மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாவுக்கு ஒரு சிறந்த பங்குண்டு. தன்னுடைய திருமகனுடைய மீட்பு பணியில் அவரோடு இணைந்து அலகையின் பிடியில் அல்லலுற்ற தன்னுடைய பிள்ளைகளை மீட்பதற்கு அவர் உழைத்தார். அதே போலத்தான் உத்தரிக்கும் நிலையில் நெருப்பின் பிடியில் அல்லல்படும் தன்னுடைய பிள்ளைகளை மீட்பதற்கும் அவர் உழைக்கிறார் என்பது அந்த புனிதர் நமக்கு கற்றுத் தருகிற பாடம். எனவே இந்த மாதம் முழுவதும் ஆன்மாக்களுக்காக ஜெபித்த நாம் இந்த நாளிலும் இனி வருகின்ற நாட்களிலும் இந்த ஆன்மாக்களை அன்னையினுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். எப்போதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த தாய் ஆன்மாக்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேச வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். திருச்சபையோடு சேர்ந்து அன்னை மரியாவினுடைய பரிந்துரைக்காக நீங்களும் நானும் சேர்ந்து கரம் கோர்ப்போம். ஆன்மாக்களை விண்ணகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம்.